இடிஎஃப்னா என்ன, அதில் சந்தேகங்கள் என்ன, உண்மைகள் என்ன, இடிஎஃப் யாருக்கு சூட்டபிள், யாருக்கு சூட்டபிள் இல்லை, இது எல்லாத்துக்கும் இந்த வீடியோவில் பதில் இருக்குது. நம்ம சேனலை முதல் தாட்டி பார்க்குறீங்கன்னா நாங்கள் ஆப்ஷன் எம்பரர்ஸ், ஆப்ஷன் ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங், இன்ஃபர்மேஷனல் வீடியோஸ் இது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குங்க. இடிஎஃப்ஐ சிம்பிளாக சொல்லணும்னா சந்தை அபாயங்களுக்கு உட்பட்ட ஒரு சிறு சேமிப்பு திட்டம். இடிஎஃப்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இதை நீங்கள் மற்ற ஸ்டாக் மாதிரி ஒரு பங்கு சந்தையில் வாங்க முடியும். இதை நீங்கள் டெய்லியும் வாங்கலாம், மாதத்துக்கு ஒரு வாட்டியும் வாங்கலாம், இல்லை ஒரே தாட்டி வாங்குறதுனாலும் வாங்கலாம். பேசிக்காக எப்போ வேணுமோ அப்போ வாங்கலாங்க. அப்போ இதை யார் தான் விற்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பேங்க்கோ இல்லை ஒரு மிகப்பெரிய நிறுவனமோ இதை பங்கு சந்தையில் விற்பாங்க. அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணம் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டாக் மேலே அவங்க முதலீடு செய்வாங்க. இதில் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு காஸ்ட் எதுவும் இருக்காதுங்க. ஃபண்ட் மேனேஜிங் காஸ்ட்டு, லோடிங் காஸ்ட்டு, ரிலீஸிங் காஸ்ட்டு எதுவுமே இருக்காதுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், மியூச்சுவல் ஃபண்ட் விட இடிஎஃப் தான் பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. மியூச்சுவல் ஃபண்டில் ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவாருன்னா எந்த ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த ஸ்டாக்ல உங்கள் பணத்தை அப்பப்போ ஆக்டிவாக மாற்றி போட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஆனால் இடிஎஃப்ல நீங்கள் ஒரு செக்டாரில் ஒரு இடிஎஃப்ல போட்டிங்கன்னா அந்த செக்டாரோட ஸ்டாக்ஸ் மேலே தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது பெர்ஃபார்ம் பண்ணால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி கிடைக்கும். ஸோ இது பேசிக்காக ஒரு பேசிவ் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இடிஎஃப்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு, மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இடிஎஃப்க்கும் என்ன டிஃப்ரென்ஸும் தெரிஞ்சிச்சு. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னாலே முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது சேஃப்டிங்க. இடிஎஃப்னா சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இடிஎஃப்பும் சந்தையோட ஏற்றத்தாழ்வுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் மாறுங்க. ஒரு பொதுவான மைண்ட் செட் எல்லாத்துக்கும் என்ன இருக்கும்னா இடிஎஃப்னா ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும், நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரவே வராது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது இல்லைங்க. ரிட்டர்ன்ஸ் வந்து பாசிட்டிவும் இருக்கலாம், நெகட்டிவும் இருக்கலாம். அடுத்தது நம்ம மைண்டுக்கு வர்றது காஸ்ட். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன செலவு ஆகும் அப்படிங்கிறது. இடிஎஃப்ல காஸ்ட் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது எல்லாத்தோட மைண்ட் செட்டுங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க. இதில் புரோக்கரேஜ், எஸ்டிடி, அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ் அப்படின்னு இருக்குங்க. ஆனால் அது மியூச்சுவல் ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப மினிமல். எல்லாம் சரிங்க, நான் இடிஎஃப் வாங்கிட்டேன், எத்தனை நாள் ஹோல்டு பண்ணால் எனக்கு காசு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் டேர்மில் விற்றீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டே இருக்காதுங்க. இதே லாங் டேர்மில் ஹோல்டு பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் காம்பவுண்ட் ஆகுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாப்புலரான இடிஎஃப் என்னென்னு பார்க்கலாங்க. நிஃப்டி பீஸ், கோல்டு பீஸ், சில்வர் கேஸ். இந்த நிஃப்டி பீஸ்ங்கிறது நிப்பான்ங்கிற கம்பெனினால மேனேஜ் பண்ணப்படுதுங்க. இவங்க வந்து நிஃப்டி 50ல இருக்கிற எல்லா ஸ்டாக் மேலையும் ஈக்குவலா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே கோல்டன் பீஸ் பாத்தீங்கன்னா இதுவும் நிப்பான்னால தான் மேனேஜ் பண்ணப்படுது. இது வந்து கோல்டு பையிங் அண்ட் செல்லிங் அதுல அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் லாஸ்டா சில்வர் கேஸ், இது வந்து ஜீரோதா அப்படிங்கிற கம்பெனினால மேனேஜ் பண்ணுதுங்க. இது வந்து சில்வரோட பையிங் அண்ட் செல்லிங் அதோட பொட்டன்ஷியல் மேல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. செக்டார் ஸ்பெசிஃபிக்காக இடிஎஃப் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ் செக்டாருக்கு இடிஎஃப் இருக்கு, ஏரோநாட்டிக்கல் செக்டாருக்கு இடிஎஃப் இருக்கு. இது மாதிரி பலவேறு செக்டாருக்கு இடிஎஃப் இருக்குங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் டைரெக்டாக நீங்கள் ஸ்டாக்கை வாங்க முடியாது, விற்க முடியாது. ஆனால் நாஸ்டாக்கோட இடிஎஃப்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்தது தான் மிட் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மிட் கேப் இடிஎஃப்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஃபைனல் பஞ்ச் லைன் என்னன்னா, ஒரு டெய்லி இன்கம்காக ஃபுல் டைம் ட்ரேடராக இருந்தீங்கன்னா இடிஎஃப் உங்களுக்கு செட் ஆகாதுங்க. அதே லாங் டைம் இன்வெஸ்டராக இருந்தால் உங்கள் வெல்த்து காம்பவுண்ட் ஆகுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனல் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.